இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயர்நிறை மறை பேருண்மையில் முதலாவது இயேசு பூங்காவனத்தில் இரத்த வெறுவை சிந்தியதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காவலும். எல்லாரையும் உலக பாதையில் வழிநடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். துயர் நிறை மறை பேருண்மையில் இரண்டாவது இயேசுவை கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். துயர் நிறை மறை பேருண்மையில் மூன்றாவது, இயேசுவுக்கு முன்முடி சூட்டப்பட்டதை பற்றி தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். துயர் நிறை மறை பேருண்மையில் நான்காவது, இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். துயர் நிறை மறை பேருண்மையில் ஐந்தாவது, இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அதிதூதரான புனித மிக்கேலே, புனிதரான கபிரியலே, புனித ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோப்பே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் மன்றாடிய இந்த 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழோடு சேர்த்து புனித அன்னை மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகின்றோம். கருங்கண்ணி பங்கு, நீர்மூளை பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று, உடல் உள்ள நலமுடன் நீடிய ஆயுளுடன் வாழ வேண்டுமென்றும் புனித ஆரோக்கிய எண்ணெய் வழியாக மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம். முடிந்தவர்கள் முழந்தாளில் இருக்கவும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நமது மீட்புக்காக புனித கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமான இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை அருளை இறைஞ்சுவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் மூவொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, உமது அன்பு மகளாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த ஆரோக்கிய அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசியால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே, நீர் சிலுவையில் தொங்கிய போது உம் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளினீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவர் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீர் அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்தினியாகிய கன்னி மரியாவை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை தூய அன்பினால் நிரப்பியருளும். மரியன்னைக்கு புகழ். இயேசுவின் அன்னையை நம் அன்னையாகவும் நம் உள்ளத்து அரசியாகவும் ஏற்று அவரது மன்றாட்டின் பலனை கேட்போமாக. வாழ்க அரசியே, தயமிகு அன்னையே, வாழ்க இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காக பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே. ஆமென். அன்னைக்கு அஞ்சலி. அன்பு இறைவன் கன்னி மரியாவின் வழியாக நமக்கு செய்துள்ளவற்றை நினைத்து நன்றி கூறி அத்தாய்க்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். தூய அன்பின் அன்னையாகிய புனித ஆரோக்கிய மரியே, உம்மை அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக உயர்த்திய இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். நீர் இயேசுவின் தாய் என்பதை பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம். உம்மை எமக்கு தாயாக அளித்த இறை அன்பை ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம். அருள் நிறைந்த மரியே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கருணை நிறைந்த கன்னி மரியே, இதுவரையில் எமக்கு நீ செய்துள்ள அனைத்து உதவிகளுக்கும் உம் வழியாகவே வணக்கத்துடன் இறைவனுக்கு மனமாற நன்றி கூறுகிறோம். அமலோற்பவ கன்னியே, அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, வல்லமை மிக்கவர் உமக்கு அரும்பெரும் செயல்வல புரிந்துள்ளார் என்பது முற்றிலும் உண்மையே. வல்லமை மிக்க உம் மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். திரு அருளால் இறை இயேசுவோடு ஒன்றித்தது போல் நாங்களும் திருவருள் சாதனங்களின் வழியாக அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக. இறை மகனை எங்கள் மீட்பராக ஈன்றெடுத்த எங்கள் தாயே, உலகமே கொள்ள முடியாதவரை உம் திருவயிற்றில் தாங்கினீர். உயிர்களுக்கெல்லாம் உணவூட்டுகிறவருக்கு நீர் உணவூட்டி வளர்த்தீர். எல்லா தலைமுறைகளும் உம்மை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகின்றன. உம் அன்பு திருமகனாம் இயேசுவை இகவாழ்வில் அன்பு செய்து நாங்கள் அனைவரும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தின் முடிவில்லா வாழ்வடைய எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமென். பிரியமானவர்களே, உடனடியாக திவ்ய நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு சிறப்பு மறையுரை ஆற்றப்படும். மறையுரையின் முடிவில் திவ்ய நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டு அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்படும். அதன் பிறகு நாம் அன்னையின் திருத்தேர் பவனிக்கு செல்வோம்.
அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். அளவில்லாத அன்பே அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். தொலைந்தேன் எனக்குள் என்னை கண்டு கொண்டார், பார்வை இழந்தேன் என்னை காண வைத்தார். தொலைந்தேன் எனக்குள் என்னை கண்டு கொண்டார், பார்வை இழந்தேன் என்னை காண வைத்தார். உன்னருள் என்னை தாங்கும் நேரம் இது, உள்ளமது உவகையொரும் காலம் இது. உன்னருள் என்னை தாங்கும் நேரம் இது, உள்ளமது உவகையொரும் காலம் இது. நம்பினேன் உனையே நலமளித்தார், தெய்வமயமே ஞானத்தின் தொடக்கம் என்றார். புது வாழ்வென்றார். அளவில்லாத அன்பே அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். அளவில்லாத அன்பே அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். அழிந்தேன் உலகில் என் உடல் நடந்தார், ஆதரவிழந்தேன் என்னை தாங்கி நின்றார். அழிந்தேன் உலகில் என்னுடன் நடந்தார், ஆதரவிழந்தேன் என்னை தாங்கி நின்றார். ஆறாக உன் அன்பு வழிந்தோடி, மாறாத நேசமாய் தாங்கியது. ஆறாக உன் அன்பு வழிந்தோடி, மாறாத நேசமாய் தாங்கியது. வாழ்வே என்றும் நீதான் எனக்கு, வருத்தம் பனி போல் கரையும் எனக்கு, மகிழும் மனது. அளவில்லாத அன்பே அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். அளவில்லாத அன்பே அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். அளவில்லாத அன்பே அதிசயமே உன்னை ஆராதனை செய்கிறேன்,
நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு கூறியது, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய ஆட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்களும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மையன்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Praise the Lord. Praise the Lord. இந்த வளாகத்தின் எந்த மூலையில் எங்கு இருந்தாலும் அனைவருமே கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா. ஆவே மரியா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மறையுறை சிந்தனைக்கான நமது தலைப்பு அர்ப்பணிப்பும் ஒற்றுமையும் தந்து குடும்ப உறவை வளர்த்தெடுக்கும் அன்னை மரியா. யாரெல்லாம் குடும்பமாக வந்திருக்கிறீங்க கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். குடும்பமாக கோவிலுக்கு செல்ல வேண்டும், குடும்பமாக பிக்னிக் போகக்கூடாது, குடும்பமாக எங்கு செல்ல வேண்டும்? கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி ஒரு பெண் பிள்ளை இருந்தது. இப்பொழுதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், வீட்டுக்கு வருகிற யார்ட்டையுமே பேசுறது கிடையாது. வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, அப்படியெல்லாம் பிள்ளைகள் சொல்வது இல்லை. அப்படிதான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு விருந்தாளி ஒருவர் வருகிறார். கிச்சனிலே சமைத்து கொண்டிருந்த தன்னுடைய தாய் மகளை அனுப்பி, போய் யார் வந்திருக்கான்னு பாரு, நம்முடைய சொந்தக்காரந்தங்க வந்திருப்பாங்க, அவங்கள போயிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு போய் கேளு என்று சொன்னார். அந்த பெண் செல்லை நோண்டிக்கொண்டே போனது. தாய் 2 கேள்வி கேட்க சொன்னார். என்ன கேள்வி? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எதுக்கு 2 கேள்வியா கேட்கணும்? 2ஐயும் சேர்த்து ஒரே கேள்வியா கேட்டுருவோம் என்று சொல்லி அந்த பெண்மணி வந்திருந்த விருந்தாளியை பார்த்து கேட்டது, எப்படி நல்லா இருக்கிறீங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்க? அதோட விருந்தாளி தெரிபட்டு ஓடுனவர் தான். குடும்ப உறவை பேணி வளர்ப்பவர்,
குடும்பத்திலே ஒற்றுமையை தாராளமாக தருபவர், குடும்பத்திலே நாம் ஒற்றுமையோடு இருக்க விரும்புகின்ற ஒரே தாய் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள். தாரத்திற்கு பின் யாரு? மீண்டுமாக தாய் தான். எப்பொழுதுமே நமக்கு தாய் தான். குடும்பத்தில் எல்லா உறவுகளும் போனாலும் எப்பொழுதுமே நமக்கு உடன் வரக்கூடிய ஒரே உறவு யார் என்று சொன்னால் தாய். இந்த தாய் எப்படி நமது குடும்பத்தில் ஒற்றுமையை பேணி வளர்க்க முடியும்? தென் அமெரிக்க தேசத்திலே கலிபோர்னியா மாகாணத்திலே ரெட் வுட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய செம்மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மிகவும் அடர்த்தியாக இருக்குமா. ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே மரங்கள் இணைந்து பெரிய பெரிய காடுகளாக காட்சியளிக்குமாம். அந்த மரங்களினுடைய உயரம் 300 அடி. நாம் பார்க்கக்கூடிய தென்னை மரங்களினுடைய உயரம் அதிகபட்சமாக 100 அடி. 3 மடங்கு உயரமாக தென்னை மரத்தை போன்று இருக்கக்கூடிய இந்த செம்மரங்கள் மிகவும் உயர்ந்து வானலாக காட்சி அளிக்குமா. இந்த மரங்களையும் காடுகளையும் பார்ப்பதற்காகவே இந்த பகுதிக்கு செல்கின்றவர்கள் அங்கு செல்வார்களாம். பார்க்கின்ற எல்லாரும் அந்த மரத்தை பார்த்துவிட்டு, மரமே இவ்வளவு உயரமாக இருக்கிறதே, இதனுடைய வேர்கள் எவ்வளவு இன்னும் ஆழமாக இருக்கும் என்று நினைப்பார்களாம். ஆனால் அது உண்மையல்ல. அருகில் இருக்கின்ற எவரை கேட்டாலும் சொல்வார்களாம், இந்த மரத்திற்கு ஆணி வேர் என்பதே கிடையாது. 300 அடி இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு ஆணிவேர் என்பதே கிடையாது. மாறாக சல்லி வேர்கள் தான் இருக்குமாம். ஆனால் இந்த சல்லி வேர்கள் பக்கவாட்டிலே எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்பதை யாருக்குமே தெரியாதாம். ஏனென்றால் அடுத்து இருக்கக்கூடிய மரங்களோடு பிணைந்து விடுமாம். அடுத்த மரத்தினுடைய வேர்கள் அடுத்த மரத்தோடு பிணைந்து விடுமாம். இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய பயன்பாடு என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய நிலச்சரிவு, எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் இந்த மரங்கள் என்ன செய்யாதாம், விழுந்து போகாதாம். இதுதான் இவ்வளவு உயரமாக இருக்கக்கூடிய மரங்களினுடைய ரகசியம் என்று சொல்கிறார்கள். இதை ஆங்கிலத்திலே சொல்கின்ற பொழுது, true strength comes not from standing alone but together. Our hidden connections make visible greatness possible. அதாவது வெளியிலே எப்படி இணைந்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. எல்லாரும் கார் எடுத்துட்டு வேளாங்கண்ணிக்கு வந்திருப்போம். பெரிய வீடு கட்டி மற்றவங்கெல்லாம் பார்க்கறது மாதிரி வெளியில எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அது அல்ல. ஹிடன் கனெக்ஷன்ஸ், வெளியில் பார்க்க முடியாத அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், பகிர்வு, உண்மை, இதெல்லாம் பார்க்க முடியாது. அன்பை போய் எங்கு பார்ப்பது? நீதியை போய் எங்கு பார்ப்பது? பகிர்வை போய் எங்கு பார்ப்பது? இதெல்லாம் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய காரியங்கள். எனவே எப்படி இந்த மரங்கள் மறைந்து இருப்பதன் வழியாக இணைந்து இருக்கிறதோ, ஒற்றுமையில் மேலோங்கி இருக்கிறதோ, அதே போன்று நம்ம குடும்ப உறவுகளிலே இப்படி இணைந்திருந்தால் நம்முடைய குடும்பத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், அன்னை மரியாள் எப்படி நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் இணைத்து வைக்க முடியும்? 2 காரணங்கள். ஒன்று, அன்னை மரியாள் இறை குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்தார். இறை குடும்பம், இறை குடும்பம் என்பது எது? இயேசு, கன்னிமரியாள், சூசையப்பர் வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்தார். அதை நாம் நினைவு கூற, இன்னும் சற்று ஆழ்ந்து தியானிக்க விவிலியத்திலே வரக்கூடிய பகுதி தான் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 முதல் 52 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள். அங்கு இயேசு காணாம போறார். நிறைய நேரத்தில் நான் பார்ப்பதுண்டு, வேளாங்கண்ணிக்கு வந்து தான் பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. சில பேர் வேணும்னே கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிக்குவோம் என்று சொல்லி வேண்டுமென்றே தொலைக்கக்கூடிய யதார்த்த சூழல் இந்த இடத்திலே இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. 6 வரிகளில் இயேசு காணாமல் போன இந்த நிகழ்வை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒன்று, பயணம் போகிறார். 12 வயது பாலகனோடு அன்னை மரியாவும் சூசையப்பரும் உறவினர்களும் நண்பர்களும். தனியா போவல, கை வீசிட்டு போவல. மகனை கூட்டிட்டு அப்பா அம்மா போறாங்க, அப்பா அம்மாவோடு சேர்ந்து உறவினர்கள் போகிறார்கள், உறவினர்களோடு சேர்ந்து நண்பர்கள் போகிறார்கள். இப்படிதான் நம்முடைய பயணம் அமைய வேண்டும். சில பேர் நம்ம கூட வரேன்னு சொன்னா நாங்க தனியா போறோம், நீங்க தனியா போங்க. பயணத்தை இணைந்து மேற்கொள்கின்றார். பயணத்தில் கூட ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றார். 2வது, இயேசு அங்கேயே என்ன பண்ண விடுகிறார், தங்கி விடுகின்றார். வேறிடத்தில் வாழும் 1000 நாட்களை விட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வாழும் ஒரு நொடி பொழுதே மேலானது.
கோயிலுக்கு போன பாலகன் இயேசு 12 வயதிலே ஆலயத்திலேயே தங்கி விடுகிறார். மூன்றாவதாக தவறாக கணித்து விடுகிறார்கள் உடன் வருகிறார் என்று. திரும்பி போற பொழுது கூட தான் யார் வந்து கொண்டு இருக்கிறார்? இயேசு வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி தவறாக கணித்து விடுகிறார் கன்னிமரியாலும் சூசையப்பரும். நான்காவது நிலையிலே உணர்கிறார்கள், விரைவிலேயே உணர்கிறார்கள். 3 நாள் ஆகிவிட்டது, உடன் வருகிறார் என்று கணித்தோம், ஆனால் நம்முடைய கணிப்பு பொய்யாகி போனது என்று சொல்லி உணர்கிறார்கள். உணர்ந்து மகனை தேட ஆரம்பிக்கிறார்கள். மீண்டுமாக அவர்கள் தேடுகிறார்கள், தேடி திரும்பி செல்கிறார்கள். நிச்சயமாக அங்குதான் தொலைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திற்கே அவர்கள் செல்கிறார்கள். நாமெல்லாம் எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தேடிக்கொண்டு இருக்கிறோம். தொலைத்த இடத்தில் தேடினால்தான் கண்டுபிடிக்க முடியும். எங்கோ தொலைத்து விட்டு எங்கோ தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தேடலால் ஒரு புண்ணியமும் இல்லை, நம்முடைய தேடலும் முடிவுக்கு வராது. இறுதியாக கண்டுபிடிக்கிறார்கள். இதுதான் 6வது நிலை. எனவே பயணம் மேற்கொள்கிறார்கள், தங்கி விடுகிறார், தவறாக கணித்து விடுகிறார், உணர்கிறார், தேடுகிறார், கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதுதான் முக்கியமான வசனம். சூசையப்பரும் மாதாவும் 2 பேரும் போய் இயேசுவை பார்க்கிறார்கள். போதகர்கள் நடுவிலே கற்பித்துக் கொண்டும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அங்கு இருக்கிறார்கள். குடும்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கன்னிமரியாளிடமிருந்து இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யார்? தாய் தந்தை 2 பேருமே இருக்கிறார்கள். தந்தை போகவில்லை, யார் போறாரு? தாய் போகின்றார். குடும்பத்திலே ஒரு தாய் எப்படி ஒற்றுமையை பேணி வளர்க்க முடியும், கணவரையும் பிள்ளைகளையும் எப்படி சரிசமமாக ஒரு தராசு தட்டிலே வைத்து ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்பதற்கு ஆகப்பெரும் உதாரணம் அன்னை மரியா. போய் கேட்கிறாங்க, முதல்ல கேட்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்றைக்கு